ராசி குரு பயிற்சி பலன்கள். கடக ராசிக்கு குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு முழுமையான லாபம் அவர்கள் அடையவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு அஷ்டமச்சனி என்னும் கொடுமையான பலன்களே நடந்து கொண்டிருக்கிறது. கடுமையான துன்பத்துக்கு ஆளாகியுள்ள கடகராசிக்காரர்கள் கடந்த 5 ஆண்டு காலமாக வீடு, வண்டி, வாகனம், தாயார், உறவினர்கள், மனைவி வழி அனைத்திலும் அவர்களுக்கு எண்ணற்ற துன்பங்கள் ஏற்பட்டது. உதாரணமாக ஒருவருக்கு கடகராசியில் பிறந்த ஒருவருக்கு சுக்கிரதசை நடக்குமாயின் அவருக்கு வண்டி வாகனத்தில் பிரச்சனை, மனைவியால் பிரச்சனை, நகை அடகு வைத்திருந்தால் அது ஏலத்தில் போவது, வீடு அடகில் இருந்தால் அதை திருப்ப முடியாமல் ஏலத்தில் போவது, இப்படி எண்ணற்ற துன்பங்களை அனுபவித்து கொண்டிருந்தார்கள். வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு திடீரென்று வீட்டை ஒதுக்கி விடுவது, இந்த மாதிரி எண்ணற்ற துன்பங்களை கடகராசிக்காரர்கள் அனுபவித்ததுதான் உண்மை. கடகராசிக்காரர்களுக்கு சுக்கிரதசை நடப்பவர் ஒருவருக்கு நகை திருடு போவது, இந்த மாதிரி துன்பங்கள் எண்ணற்ற துன்பங்களில் அடைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நோய்வாய்ப்படுவது, உடல்நலை ஆரோக்கியம் குறைவது, மருத்துவ செலவு, வீண் விரயம், கஷ்டம், துன்பம், வேலையில் நிம்மதியில்லாத சூழல், ப்ரொமோஷன் கிடைப்பதில்லை, அப்படியே ப்ரொமோஷன் கிடைத்தாலும் நிம்மதி இல்லாத சூழல் ஏற்படும், வேலை இழப்பு, டிஸ்மிஸ் போன்ற துன்பங்கள், அத்தனை துன்பங்களுக்கும் இன்னல்களுக்கும் ஆளான கடகராசி நண்பர்களுக்கு இனி வரும் காலம் சுப விரயம் ஏற்படும். குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருப்பதால் சுப விரயம் கண்டிப்பாக உண்டு. 6ஆம் இடத்தை பார்ப்பதால் வேலையில் நிம்மதி பெறுவீர்கள். வேலை பார்க்கும் இடத்தில் சம்பள உயர்வு, கௌரவ அந்தஸ்து, புகழ் அடைய போகிறீர்கள். 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சியாக போவதால் அஷ்டமச்சனி என்னும் துன்பத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதே உங்களுக்கு மிகப்பெரிய யோகம். 2025இல் உயர்கல்வி பெற வேண்டியும் நினைத்து கொண்டிருக்கும் கடகராசி அன்பர்கள் உயர்கல்வி பெறுவீர்கள். 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் சுபக்கடன் ஏற்படும். வண்டி, வாகனம், வீடு, சொத்து, பத்து அனைத்தும் ஏற்படும். நகை வாங்குவது கண்கூடாக காணலாம். இன்ப சுற்றுலா போவீர்கள். 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் நோய் தீரும், கடன் தீரும். ஏற்கனவே இருந்த பழைய கடனை செட்டில் பண்ணிவிட்டு குறைந்த வட்டிக்கு புது கடன் வாங்குவீர்கள். இவ்வாறு கடன்கள் மூலம் வளர்ச்சி ஏற்படும். சுப கடன் கண்டிப்பாக உண்டு.